السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே 854வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ഖൈറു யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அதற்கு காரணம் என்னவென்றால், ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில்தான் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னா, வெள்ளிக்கிழமைதான் சுவர்க்கத்திற்குள்ளால் அவர்கள் நுழைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, வெள்ளிக்கிழமையில்தான் சுவர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, உலகம் அழிவது இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நடைபெறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி இந்த நபி மொழியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் தான் படைத்தார். படைத்து அவர்களுக்கு உயிரை கொடுத்து சுவர்க்கத்திற்குள்ளால் அவர்களை அனுப்பியது இதே வெள்ளிக்கிழமையில்தான். அந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் துணைவியாரும் பூமியின் பக்கம் வெளியேற்றப்பட்டதும் இதே வெள்ளிக்கிழமையில்தான். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் மறுமை நாள் நிகழும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வெள்ளிக்கிழமையிலே சில ஒழுக்கங்களை இஸ்லாமிய சமூகம் பேண வேண்டும். ஆனால் 1400 ஆண்டு காலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற வெள்ளிக்கிழமையில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை இந்த சமுதாயம் முழுமையாக கடைபிடிக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 341வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. குஸூலு யௌமில் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவ வயதை அடைந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோருமே வெள்ளிக்கிழமை அன்று குளிப்பது வாஜிப் என்று சொல்கிறார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி நாம் குளிக்க வேண்டும். பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை கிடையாது, ஆண்களுக்கு தான் அது வாஜிப், அதை தொழுக வேண்டும். தொழுகைக்காக என்று சொன்னால் ஆண்கள் மட்டும்தான் குளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தொழுகைக்காக அல்ல, வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி நாம் குளிக்க வேண்டும். ஒரு பிறநாளைக்காக, திருமண நாள் என்று நாம் குளிக்கின்றோம், பிறந்த நாள் என்று குளிக்கின்றோம். ஆனா வெள்ளிக்கிழமை குளிக்க சொன்னால் வெள்ளிக்கிழமை தானே இடது போட்டு குளிக்க அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ஒரு அசால்ட்டாக இந்த நாளை ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள். இப்ப பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல ஏசி போட்டாங்க, ஜும்மா அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா கதவை எல்லாம் சாத்திடுவாங்க. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2 பேர் குளிக்காம வாழாமல் வச்சுக்கிடுவோம். கருவாட்டு கடையில வேலை பார்க்கிறவங்க, மீன் கடையில வேலை பார்க்கிறவங்க, மற்ற கடைகள்ல வேலை பார்க்கிறவங்க குளிக்காம பாம்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஜும்மாக்கு வந்துட்டாங்கன்னா உள்காத்து வெளியும் போகாது, வெளிக்காத்து உள்ளேயும் வராது. அந்த ஏசி காத்துல இவங்க நாச்சம் பள்ளிவாசல் முழுக்க பரவி வீடும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தோட்ட வேலைக்காக செல்வார்கள். வெள்ளிக்கிழமை அன்று பாம்பு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்காக நிறைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றார்.
சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா போட்ட வேலைய அப்படி போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். வந்தா மஸ்ஜித் நபவியில ஒரு மாதிரி துர்வாட அடிக்கும். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உஸூலு யௌமில் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹத்தலிம். பருவ வயதை அடைந்து ஒவ்வொருவரின் மீதும் வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி குளிப்பது வாஜிப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். சரி, குளிக்க முடியல, நேரம் இல்ல, குளிச்சா ஜும்மா தொழுகை முடிஞ்சிடும், நேரம் போயிடும் அப்படின்னா ஒருவாவது ஒழுங்காக நாம் செய்து கொள்ள வேண்டும். சில பேர் ஒருமையும் ஒழுங்கா செய்யறது இல்லை. 5 நேரம் தொழுகிறாங்க, முகத்துல தண்ணியா தூக்கி அடிக்கிறாங்க, கைய ஒழுங்கா கழுகிறது இல்லை, கால ஒழுங்கா கழுகிறது இல்லை. ஒழு சரியில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சமரத்தின் ஜுந்து ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. மன் தவல்லா யௌமல் ஜும்அத்தி ஃபபிஹா வ நிஅமத். குளிக்க முடியாதவர்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், அல்லது தண்ணீர் கஷ்டமான ஒரு இடம், இந்த மாதிரி நேரங்கள்ல நல்ல விதமாக நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும், அது சிறந்தது. ஆனால் ஒருவர் குளித்துக் கொண்டால் குளிப்புதான் ஒழுவை விட சிறந்தது. ஒருத்தர் குளிக்கும் பொழுது ஒருவருடைய உறுப்புகளை ஒழுக்க கழுவிட்டார் வச்சுக்குவோம், இவர் தனியா ஒழு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், சரியான மழை பெய்யுது, கொடை இல்ல, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, பள்ளிவாசலுக்கு மழையில நினைஞ்சுக்கிட்டே வாராரு, அந்த ஒருவித உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக நினைத்து விட்டது, ஒருவருடைய நீயத்தும் அவர் வைத்துக் கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் தனியாக ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருவருடைய உறுப்புகள் எல்லாம் முறையாக அது நினைத்து விட்டது. அதனால ஜும்மாவிற்கு குளிக்க வேண்டும். குளிப்பதற்கு முடியவில்லை என்றால் நல்ல விதமாக சுன்னத்துகளையும் பர்லையும் பேணி அவர் ஒழு செய்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் பேசிய பிரகாரம் கேட்டதின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.